வியாபாரிகள் சங்க மதுரவாயல் ஏரிக்கரை பகுதி சங்க அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தென்சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் ஈசி பாலன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களோடு சேர்ந்து மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட ரீதியான பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதுரவாயல் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப நம்முடைய மதுரவாயல் வியாபாரி சங்கம் மதுரவாயல்ல தொடங்கி பல ஆண்டுகள் ஆச்சு. இருந்தாலும் கூட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மிக சிறப்பாக செயல்பட்டுச்சு. அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பன்னீரண்ணனுடைய அண்ணன் ஜி பாண்டியன் அவர்கள் இந்த மதுரவாயல் ஏரிக்கரை பகுதியில மிக சிறப்பாக செயல்பட்டாரு. அவர் இந்த மதுரவாயல் ஏரிக்கரை பகுதி சங்க தூணனே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கட்டமைப்போட எங்க போனாலும் ஒரு 10 பேரை திரட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமை படைச்சவராகவும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நிகழ்வுக்கும் அவர் பேர்ல ஒரு 10 பேரை இந்த ஏரியால கூட்டு வந்துருவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோடியா இருந்து செயல்பட்டவர். அவர் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாம இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சங்கம் கொஞ்சம் சிறப்பா இந்த ஏரிக்கரை பகுதியில சிறப்பாக செயல்பட முடியல. அதை நம்முடைய சாத்தியா தலைவர் அண்ணா ஒரு யோசனை பண்ணி இதை எப்படி நம்ம சிறப்பாக செயல்பட வைக்கணும் அப்படின்றத ஒரு கருத்தை வச்சு ஏரிக்கரை பகுதியை நல்ல டீம் நல்லா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2-3 வாட்டி தேவாண்ணன் கிட்ட, மூர்த்தி அண்ணன் கிட்ட, பன்னீரண்ணன் கிட்டலாம் நான், அண்ணாமலை அண்ணன், ராஜசேகர் அண்ணன், சாத்தியானெல்லாம் பேசணும். கரெக்டாக இப்போ பேசணும்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்து அவங்களெல்லாம் ஒரு முக்கிய பொறுப்பாளர்களை தலைவர், செயலாளர், பொருளாளரை தேர்ந்தெடுத்து போட்டோம். மூர்த்தி அண்ணன் தலைவராக்கணும், பொருளாளரை தேவானந்தன் இது பண்ணோம், செயலாளரை பன்னீரண்ணனை போட்டோம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக செயல்படுறாங்க. இப்போ ஒரு கரெக்டாக 3 வருஷம் தான் ஆச்சு. அவங்களுடைய செயல்பாடுன்றது மிக மிக அதிகம். அதனால தான் இந்த ஏரிக்கரை பகுதி மிக கட்டமைப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அலுவலகத்தை திறந்தது முக்கிய காரணம் என்னன்னாக்கா இப்போ சங்க சீட்டு ஏழெல்லாம் நடத்துறாங்க, முக்கிய நிகழ்வுலாம் கொஞ்சம் நடத்துறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு நமக்கு வெளியே தான் வச்சு நடத்த வேண்டியது இடங்கள் பத்தலை. அதுக்காக தான் இந்த அலுவலகத்தை இப்போ நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த அலுவலகத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏரிக்கரை பகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மதுரை மார்க்கெட் பகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மாவட்ட ரீதியான பொறுப்பாளர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொன்னு சொல்லனாக்கா நிறைய பேர் நினைப்பாங்க இது ஏரிக்கரை பகுதின்னு ஒன்றையும் இவங்க தனி, மதுரை மார்க்கெட் பகுதினா அது ஒரு தனி அப்படின்றது அது தப்பு. ரெண்டாவது என்னன்னாக்கா ஒரு மனிதனுக்கு உடம்புன்றது ஒண்ணுதான், ஆனா அது கை வந்துதான் வலது கை இடது கை. அது மாதிரிதான் மதுரவாயல் வியாபாரிகள் சங்கம்னாவே அது ஒன்றுதான். இப்போ ஏரிக்கரை பகுதி ஒரு கையாவும் மதுரை மார்க்கெட் பகுதி ஒரு கையாவும் இருந்து செயல்பட்டு இருக்கு. இதை யாரும் பிரிக்க முடியாது. இந்த கைக்கு ஸ்ட்ரென்த் கம்மி, இந்த கைக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்லாம் கிடையாது. 2 கையும் ஒண்ணுதான். எந்த ஒரு விஷயம்னாலும் வணிகர்களுக்காகட்டும், வியாபாரிகளுக்காகட்டும், எந்த ஒரு பிரச்சனைனாலும், போலீஸ் ஸ்டேஷனுக்காக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, வணிகளுக்காக எந்த ஒரு பிரச்சனைனாலும் 2 பக்கம் உள்ள நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொண்டு ஒத்துழைப்போட இருப்போம். இதனுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த 2 அமைப்புமே ஏரிக்கரை பகுதியும் மதுரை மார்க்கெட் பகுதியும் பார்த்தீங்கன்னாக்கா நகையும் சதையும் போலதான். இதை யாரும் பிரிக்க முடியாது. ஏன்னா இது அன்பால் சேர்ந்த கூட்டம் தான். இப்ப யாரும் இதில் பணத்தை எதிர்பார்த்தோ, பதவி எதிர்பார்த்தோ, பொறுப்பை எதிர்பார்த்தோ யாரும் வரல. உண்மையிலே இந்த நேரத்தில் நான் அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏரிக்கரை பகுதியை மிக அழகாக கட்டமைச்சு தொடங்கிய திரு சாத்தியா தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொருளாளர் ராஜசேகரனுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த அலுவலக கட்டிட திறப்பு விழாவிற்கு அனைவரும் வந்ததுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆமா, 1 லட்சம் அமைக்கலாமா?